அதிமுக ஒரு சரியான அடியை வாங்கும். அப்போ அது வந்து அந்த ஒரு ஃபைனல் சாப்டர் எழுதப்படும் அப்படின்னு சொல்லலாம். 26 பொறுத்த வரைக்கும் கடுமையான வேலையை செய்தால் மட்டும்தான் பாஜக வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும். இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்றேன். அதனால மறுபடியும் இந்த ரீஎன்ட்ரின்றது இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா உள்ளதும் போச்சே நுழைக்கண்ணாதான் அதிமுக பொறுத்த வரைக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார் வெறும் கையா எங்கள் நிகழ்ச்சி யாரையும் வரவேற்கிறது இல்லை, அதனால வந்து இந்த பழத்தை கொடுத்து உங்களை வரவேற்கிறேன். யோ என்னையா புதுசாக பழம்லாம் கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? நீங்கள் வந்து ஒரு பழம்பெரும் பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட, அதனால அந்த பழத்தை கொடுத்து நான் வரவேற்கிறேன். அதனால என்னோட கேள்விகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் பதில சொல்லணும், ஒளிவு மறைவு இல்லாமல். பழம் மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. பழம் பெரும் முத்திய அப்படி முற்றி போன அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முத்தி போயிடுச்சுன்னு அறிவுல. ஓ அப்படியா? சரி, இதுன்னு நீயே பறிச்சியா மரத்துல இருந்து? ஆமா, உங்களுக்காக ஸ்பெஷலா மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பழம், அந்த ஞான பழம். என்ன பழம்? கொய்யா பழம். ஏங்க மரத்துல இருந்து பறிச்சா அப்புறம் எப்படி அது கொய்யா பழமாகும்? தானா கீழே விழுந்தாதான் அது கொய்யா பழம். இது கொய்த பழம். இது கொய்யப்பட்ட பழம். அத கொய்த பழம் நீயே வச்சுக்கோ. எனக்கே இருக்கட்டுமா? ரொம்ப நன்றி. இப்போ நீங்க இந்த பழம்பெரும் பத்திரிகையாளர் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்கணும். திமுக அப்படின்ற ஒரு கட்சி, அதில் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், இவர் போராடி இப்போ ஆட்சி அமைச்சர் 2021 முதலமைச்சராக வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக அப்படின்னு உடஞ்சு போன கட்சி ஏதோ மீண்டும் ஒற்றிணைய போறாங்களாம். ஒரு பக்கம் தாமரையை மலர வைத்தே அவன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காராம். இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி நாங்கள் இணைந்து திமுக கட்சியை அழிக்க போறோம்னு சீமான் அவர்களும் விஜயும் வந்திருக்காங்க அப்படின்லாம் தகவல் வந்துட்டு இருந்தா, இது வந்து திமுகவிற்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைதானே, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னும் உடன் பிறந்தவர்களும் உடன் பிறவாதவர்களும் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த கேள்விக்கு உடன் பிறந்தவரா பதில் சொல்ல போறீங்களா, உடன் பிறவாதவரா பதில் சொல்ல போறீங்களா? இல்லை, நான் வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறவனா பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி இதில் இது ஒன்றும் திமுகவுக்கு பிரச்சனைன்னு நான் பார்க்கல. அதிமுகவில் பிரச்சனை நடக்குதா, சந்தோஷம். இந்த பக்கம் சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள்லாம் நாங்களும் வந்து சேரணும்னு சொல்றாங்களா, ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் பாஜக வந்து நாங்கள் தனித்து ஆட்சியை பிடிப்போம், தாமரையை மலர செய்வோம்னு சொல்றாங்களா, ஐயோ இன்னும் சந்தோஷம், அப்படியே செய்யுங்க. இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தம்பியோட சேரணும்னு சொல்றாரா, சேருங்க சேருங்க. இதெல்லாம் வந்து ஆதரிக்கணும், வரவேற்கணும், ஊக்குவிக்கணும். ஊக்குன்னா அந்த சொக்காயில குத்துற ஊக்கு இல்ல, அது உத்வேகம் கொடுக்கணும் அப்படின்னு. சந்தோஷம் சந்தோஷம் இல்லை, யாருக்கு சந்தோஷம்? திமுகவுக்கு தான். எப்படி ஏங்க, எதிர்கட்சி அப்படின்றது ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஆட்சிக்கு எதிரான அந்த வாக்குகளை வந்து ஒன்னா அள்ள முடியும். அப்படி 4 பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 40 நமதே அப்படின்ற மாதிரி 200 நமதேன்னு கூட சொல்லலாம், ஆச்சரியமே கிடையாது. வாய்ப்பு இருக்கா? தாராளமா. அது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதிமுக அந்த எலிமினேட்டர் மேட்ச் இப்போ பாராளுமன்றத்தில் நடந்தது, ஒண்ணுமே வந்து ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது அதிமுக. இப்போ 2026 கூட்டணி மாறவில்லை அப்படின்னு சொன்னா, அதிமுக பாஜகவோட போகணும்னு சொல்லலை, திமுக பக்கம் இருக்க கட்சிகள் அதிமுக பக்கம் வரல அப்படின்னு சொன்னா அதிமுக ஒரு சரியான அடியை வாங்கும். அதுக்கப்புறம் வந்து டோட்டலா அந்த அரசியல் களம் அப்படின்றது ஏற்கனவே மாறி போயிடுச்சு. அப்போ அது வந்து அந்த ஒரு ஃபைனல் சாப்டர் எழுதப்படும் அப்படின்னு சொல்லலாம். கேஜிஎஃப் மாதிரியா? அது வந்து அடுத்த சாப்டர் பின்னாடி கூட வரலாம்ப்பா. சினிமாலாம் வந்து எத்தனை தடவைனா நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், மறுபடியும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கலாம். மிஷன் இம்பாசிபிள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். ஆமாம், அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் லாங் டேர்மில் தான் வந்து திமுகவுக்கு அதனுடைய இம்பேக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னும் போது இந்த 24 அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 26க்குள்ள அதிமுக ரிவைவ் பண்ண முடியாமல் போனாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் உடைந்து போனாலோ அப்போ வந்து பாஜக இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும். அண்ட் அடுத்தது அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க களத்தில் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ 26 பொறுத்த வரைக்கும் கடுமையான வேலையை செய்தால் மட்டும்தான் பாஜக வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும். இல்லாத பட்சத்தில் திமுகவே மறுபடியும் வந்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள். அதனால தான் நான் சொன்னேன், அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு. இன்னும் வாங்க, இன்னும் 4-5 துண்டா உடைச்சா கூட, இல்லை இன்னும் 4-5 கட்சி வரீங்களா வாங்க அப்படின்னு அவங்களே கூட ஸ்பான்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்பான்சர் வருமா? ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீ ஒரு 10 ஓட்டை தள்ளிட்டு போ. எப்படி ராமநாதபுரத்தில் நீ ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கியா? இந்த பாரு தம்பி, நான் ஐடியா கொடுத்துக்கிறேன், தப்பி தவறி கட்சி ஆரம்பிச்ச 10% எனக்கு வந்துடணும் ஸ்பான்சர்ஷிப்ல, கரெக்டா?
அப்படி இல்ல நீங்க சொன்னது இப்போ ஆரம்பிச்சுடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, கட்சி ஆரம்பிச்சா ஸ்பான்சர்னா ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் எதிர்த்து இபிஎஸ் அது கேபிஎஸ் வந்து இல்லை, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு. ஒரு 100 150 அந்த மாதிரி அவ்வளவுதானே. 1000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு யாரும் வாங்க முடியல. இல்ல. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் தான். பட் பெருசா ஒன்றும் இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. கட்சின்னு வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்கட்சிகள் தனித்தனியாக வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டு ஸ்பிளிட் ஆக போகுது. இல்லை இப்போ இந்திய அணிக்கு வந்து கௌதம் கம்பீரை தான் தலைமை பயிற்சியாளராக போட போகிறாங்கன்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் மட்டும்தான் வேறு ஆளே இல்லை, போட்டியின்றி தேர்வுன்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்களே மீண்டும் போட்டியின்றி தேர்வாகி தலைவராக வந்துட மாட்டாரா மறுபடியும் ஒருவேளை கட்டமைந்தால்? அதிமுக வந்து அவர் தலைவர் இபிஎஸ் தாங்க, அது வந்து மாற்றமே கிடையாது. இல்ல ரீஎன்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்களே சசிகலா அம்மையார், அவங்க வந்து என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் வந்து ஏதோ பேசின்னு இருக்கிறாங்க, அவங்க வரணும் இவங்க தலைமையில ஏத்துக்கணும்னு. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, அவங்க எல்லாம் கட்சியை விட்டு போயாச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க இனிமேல் கட்சியில் சேர்க்கறதுன்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு. ஏங்க மறுபடியும் உள்ள வந்தா கொச்சல் கொடுக்க தான் போறாங்க. எதுக்கு வந்து தேவையில்லாம அதை என்னது என்னவோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேலையில் போகிற ஓனானு தூக்கி வேட்டியில் கட்டிக்கினா மாதிரி. எதுக்கு இந்த வேலைலாம்? அவங்க அங்கேயே இருந்துட்டு போட்டோம். கட்சியை விட்டு போகலை, இவங்களா தானே போக வச்சாங்க. சரிங்க, அவங்களா போனாங்களா இல்லை இவங்களா போக வச்சாங்களா? போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் உள்ளே வந்த உடனே எல்லாம் வந்து அது என்ன படம், விஜயகாந்த் படம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னா வந்து ஒத்துமையாக இருக்க போகிறாங்க? இருக்கக்கூடாதா? இருந்துருவாங்களா? எனக்கு அது பதில் சொல்லுங்க. மறுபடியும் இதே கொச்சல் தான் ஆரம்பிக்க போகுது. ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், சசிகலா அவர்கள் அவங்க வந்து அதிமுகவில் சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடியார் ஒத்துக்கிறாருன்னு கூட வச்சுப்போம். என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் இங்கே பதவி கிடைக்காதவங்க மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒத்துரு, எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் சசிகலா குரூப்பு அப்படின்னு இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்தாருன்னா நாங்கள்லாம் ஓபிஎஸ் குரூப்பு அப்படின்னு வருவாங்க. அப்புறம் டிடிவியை மட்டும் விட்டு வைக்கலாமா, அவரையும் உள்ள விட்டுங்க. அப்போ டிடிவி குரூப்னு ஒரு குரூப் வரும், தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி ஆயிரும். பரவாயில்லையா? தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படி குரூப்பாவா இருக்கு? அது எத்தனை குரூப் இருக்கு அப்படின்னு அவங்களாலேயே எண்ண முடியலங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, எங்க அப்பா பணத்தை எண்ண முடியாது, எங்க அம்மா புடவையை மடிக்க முடியாதுன்னு வான நட்சத்திரத்துக்கு விடுகதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ்ல எத்தனை கோஷ்டி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்றேன். அதனால மறுபடியும் இந்த ரீஎன்ட்ரின்றது இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா உள்ளதும் போச்சே நொல்லைக்கண்ணாதான் அதிமுக பொறுத்த வரைக்கும். இல்லை அதிமுகவில் இப்போ எடப்பாடி அவர்களை அமித்ஷா அவர்கள் மிரட்டி விட்டார், அதனால தான் அடிமணிஞ்சு இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்கலை அப்படின்னு பேசிட்டு வராங்க. மிரட்டினா இப்படி இந்த மாதிரி மிரட்டியா இல்லை? ஏங்க இப்படின்னதுக்கே மிரட்டல, அவர் என்ன சொன்னார்ன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவர் என்ன எடப்பாடி யார் அவரை போய் பார்த்தாரு? இல்லை இந்த மிரட்டல் இல்லாமல் வேற எதுவும் மிரட்டல் வழியா வந்திருக்குமா? ஏங்க இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, அப்புறம் எப்படிங்க மிரட்டுவாங்க? இங்க போய் பார்த்தாங்கல்ல 4 பேர், அப்பவே அண்ணாமலையை கூட உட்கார வச்சு தானே பேசினாங்க. அப்புறம் என்ன மிரட்டுறது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்றது பொய்யா, இல்ல பாஜகவுடன் கூட்டணி அதனால மறைமுகமாக அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியுமா? இதெல்லாம் வந்து எதுதான் உண்மைன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாருங்க மிரட்டினாங்க? இல்ல அப்படி பார்க்க போனா வந்து கூட்டணியை விட்டு போறதுக்கு முன்னாடி மிரட்டி இருக்க முடியாது, கூட்டணி விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி இருக்க முடியாதா? விட்டு பிடிச்சிருப்பாரு என்னவோ. எதனா விட்டு பிடிக்கிறது, வந்து விட்டதை பிடிக்கிறேன்னு பிடிக்கிறது, பிடிச்சதையும் விட்டியாப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் விட்டும் கிடையாது, பிடிக்கிறதும் கிடையாது. இங்கே அண்ணாமலை முடிவு பண்ணிட்டாரு கூட்டணி வேணாம் அப்படின்னு, அதை மேலிடம் ஒத்துக்கினாங்க, அவ்வளோதான். ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லினுக்கிறாங்க, அவர் மிரட்டினார், இவர் மிரட்டினார், இவர் இங்கு இருந்து. இதில் வேற சொல்லுவாங்க 2 பேரும் உதவியாளர்கள் யாருமின்றி தனியாக பேசினார்கள். எவ்வளோ நேரம்னா 23 நிமிடங்கள் 17 நொடிகள் அப்படின்னு பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி. அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், இவர் உடனே கோவப்பட்டார், இவர் உடனே பணிந்து போனார். அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏங்க சம்மந்தப்பட்ட 2 பேரும் தானே பேசினாங்க, அந்த 2 பேர்ல யாராவது சொன்னாங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம யாரும் கேட்கறதே கிடையாது. இதுல கூடுதலாக வார்த்தை இருக்கு, அழுத்தம். அழுத்தம் அந்த யாருக்கு யாரு அழுத்தம் கொடுக்குறாங்க? நான் யாருக்கு யார் அழுத்தம் கொடுத்தாங்க? இப்போ வந்து அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்தாரா? எப்படி அழுத்தம் கொடுத்தாரு? இல்ல இப்ப சுத்தி கட்சி உடையுது, உள்ள சசிகலா மேல ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவிங்கும் போது யாரை நாடி போறன்னு தெரியாம உடையலங்க. கட்சி வந்து இன்னும் வளர்கிறதுன்னு எடுத்து வளர்ந்தா எடப்பாடி அவர்களை தூக்கி வெளில வச்சிருவாங்கன்னு பயப்படுவார்ல அவரு, தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு அங்கேருந்து ஒருத்தர் சொல்லணும், அது என்னது வந்து சேர்ந்தா எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டால் சேரலாம் அப்படின்னு கண்டிஷன் எதுக்கு போடணும்?
கேசி வீரமணி அவர்களை சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சொன்னாரா இல்லையா? அதிமுக தானே இருக்காரு இவரு. ஆமா. எதுக்கு இந்த மாதிரி சொல்லணும்? அப்ப அவங்க வந்து அதை தான் நான் கேட்டேன் நான். ஏன்னா அவங்க வந்த உடனே என்ன இந்த வானத்தை போலவா அந்த படம் அந்த மாதிரி நான் பாட்டு பாட போறாங்க ஒன்னா சேர்ந்துக்கினேன். கொச்சல் தான் தெரியுதுல்ல. இதுதான் நான் சொன்னேன். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மறுபடியும் ஏகப்பட்ட கோஷ்டிகள் உருவாகிவிடும். அதனுடைய அறிகுறி தான் அண்ணன் வீரமணி அவர்கள் சொன்னது. இல்லை, இப்படியே போனால் அதிமுக நிலை தான் என்ன? இனி அவ்வளோதானா, எழும்ப முடிய வாய்ப்பே இல்லையா? நீ கூட்டணி இல்லாமல் இனிமேல் அதாவது திமுக மாதிரி ஆயிடுச்சுங்க. திமுக ஆட்சியில் இருக்கு. அதாங்க, கூட்டணி இருந்தால் தான் அவங்க ஆட்சியில் இருப்பாங்க. அது இல்லைன்னா வர முடியாது இல்லையா? சைடு ஸ்டாண்ட் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் இவங்களாலையும் வர முடியாதுன்னு ஆயிப்போச்சு. அதான் இன்னைக்கு நிலைமை. இல்லை, இப்போ இந்த கட்சி இந்த அளவுக்கு போனது காரணம் தனிநபரின் ஆசை தானா, இல்லை வேற என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தனிநபரின் ஆசைன்னா கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து பதவி வரணும் தான் நினைப்பாங்க. கட்சி தலைவர் எல்லாம் சிஎம்மாக வரணும் தான் நினைப்பாங்க. இதை தனிநபரின் ஆசைன்னு சொல்லுவீங்களா? இல்லை வந்து ஐயோ எனக்கு ஆசை கிடையாதுங்க, கோடானு கோடி தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க நான் சிஎம்மாக வரணும்னு. இப்போ சில பேர் கூட சொல்லலாம், எனக்கு பதவி மீது ஆசையே கிடையாது, மேலிடத்தில் சொன்னாங்க தேர்தலில் போட்டியிடணும்னு, அதனால் பெரிய பதவிகளை எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அம்மாவா சொல்றீங்களா? அதை நான் சொல்ல, அவங்க அக்கான்னு தான் சொல்லுவாங்க. மன்னிக்கவும் அக்கா. இல்லை, உங்களுக்கு அக்கா, எனக்கு அம்மா. நான் அப்படிலாம் சொல்லப்பா, நான் பொதுவில் சொல்கிறேன். டோன்ட் புட் வேர்ட் இன்டு மை மவுத். ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை வந்து பட் எல்லாருக்குமே வந்து பதவிக்கு வரணும், அதுக்கு தானே அரசியலுக்கே வரோம். அதனால நாளைக்கே என்னை கூப்பிட்டு வாப்பா நீ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் நான் என்ன மாட்டேன், நான் சொல்ல போகிறேன். இது நல்லா ஹைலைட் பண்ணி போடுங்க, அப்படி யாராவது கொடுத்தா கூட ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி அது தனிநபர் ஆசைன்னு சொல்ல முடியாது. பட்டு அவங்க புரிஞ்சுக்க தவறினது ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை இப்போ அதிமுகவில். அந்த ஜெயலலிதா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ அந்த மாதிரி எடப்பாடியார் கிடையாது. ஸோ அந்த நியூட்ரல் வாக்காளர்களை கவரக்கூடிய சக்தி என்ன, ஏன்னா அங்கே அவரை தவிர வேற யாரும் அந்த மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் இந்த பக்கம் வருவதுன்றது நின்று போச்சு. அதனால தான் அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் பாருங்க கம்மியானது. ஸோ இன்னும் அது குறைந்து கொண்டே தான் போகும். அப்புறம் நாளையோட நாங்கள் இது ஜெயிக்காதுப்பா இந்த கட்சி அப்படின்னும் போது அப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, அந்த பக்கம் தான் போகும். மடமாத்தம் ஆயிடும் தானாவே. இது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அப்போ புரிஞ்சிட்டாலுமே வேற என்ன பண்றதுன்னு தெரியல. தே ஹாவ் டு பிளே செகண்ட் ஃபிடில் டு பிஜேபி அப்படின் போது அது அவங்களால தே கேனாட் ரெக்கன்சில் தம்செல்ஃப் டு த ரியாலிட்டி. ஓகே சார், இந்த அதிமுக அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி காங்கிரஸ். அடுத்த 25 ஆண்டு காலம் வந்து திமுகவுடன் தான் கூட்டணியில் இருப்போம்னு நம்ம தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அப்போ 26வது ஆண்டு எந்த பக்கம் போவாங்க? அன்னைக்கு எது வேணாலும் நடக்கலாம். என்னங்க சொல்றத சொல்றீங்க? 100 வருஷம் 1000 வருஷம் அப்படி பெருசா சொல்ல வேண்டியது தானே. 1000 சொல்லிட்டு போங்களேன், காசா பணமா. நாம சரி என்ன லெவல்ல சொல்றேன், 25 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நாம இங்க இருப்போமான்னு எனக்கு தெரியாது. அதனால சொல்லலாம, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பப்போ வந்து இது காங்கிரஸ் தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும், எத்தனை நாளைக்கு வந்து நம்ம இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் தன்னிச்சையாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆஹா அப்ப இங்கேருந்து திமுக மேலிடம் காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஏற்கனவே காங்கிரஸ் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க தெரியும்ல, கூட்டணின்றதை நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு டகால ஒரு ரிப்ளை வந்துச்சு. ஆஹா தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டா என்ன பண்றது, அதனால கப்புனி இப்படியும் ஒன்று சொல்லி வைக்கணும். அதை பேலன்சிங் ஆக்ட். அழுத்தம் வந்திருக்குமோ அப்படின்னா வேற என்ன, அதான் மேலிடத்துல இருந்து நறுக்குன்னு கூட்டு வச்ச மாதிரி சொல்லிட்டாங்கல்ல, கூட்டணி எல்லாம் நாங்க தான் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு எங்க மாநில தலைவர்னு போட்டு வச்சுக்கிறீங்க? எந்த பவரும் கிடையாது. அண்ணாமலையை பார்த்து ஆசை வந்திருக்குமோ? எல்லாருக்கும் ஒரு ஆசை வரத்தான் செய்யும். ஆனா காங்கிரஸ்ல இருந்து அந்த ஆசை வரக்கூடாது. அவர் மட்டும் தனிச்சையா முடிவு எடுக்கிறாரு, நம்மளும் எடுப்போமே எடுத்திருப்பாரு. இதுல என்ன தப்பு? அதாங்க, காங்கிரஸ்ல அதெல்லாம் நடக்காது. அங்க கட்சி தலைவரே அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது. அந்த குடும்பம் என்ன சொல்லுதோ அதைத்தான் இவர் முடிவா சொல்ல முடியும். கட்சி தலைவர்னு மல்லிகார்ஜுன் கார்கே சொல்றீங்களா, ராகுல் காந்தியை சொல்றீங்களா? பாத்தீங்களா, உங்களுக்கே குழப்பம் வருது. ஆன் பேப்பர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ரேபரேலியில வந்து ராகுல் காந்தி போட்டியிடுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தான் அதை முடிவு செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கட்சியில எதுக்கு வந்து இந்த பொதுக்குழு செயற்குழு இதெல்லாம் இருக்குது? இதே வேற ஏதாவது ஒரு கேண்டிடேட் விஷயத்துல அது அவர் தாங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்வார. எல்லாமே கட்சி தானே டிசைட் பண்ணுது. ஆனா இவர் விஷயத்துல இதுல இருந்து புரியுது இல்லையா, சட்ட அவரோட கட்சி அதேதான். கட்சி தலைவர்னு யார் ஒன்னா இருக்கலாம், அதிகாரம் அப்படின்றது அந்த குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும்.
ஸோ அதனால கட்சியில் உட்காந்து நீங்க போயிட்டு கூட்டணி அதுவும் மாநில தலைவர்களெல்லாம் அதிகாரம் என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி கட்சியை வளர்க்குறது அவங்க காங்கிரஸ். அதை பத்தி எங்களுக்கு என்னங்க வந்தது? நாங்க வந்து ஏதாவது பொய்யா ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், எப்படியாவது ஜெயிக்க மாட்டோமா, அங்க ஒரு கட்சியோட கூட்டணி இங்க ஒரு கட்சியோட கூட்டணி, இப்படி கூட்டணியில வச்சுக்கின்னு எங்கேயாவது வந்து ஜெயிச்சு அப்படி ஏதாவது வந்து 1 லட்சம் 2 லட்சம் இப்படி ஏதாவது சொல்லி வரமாட்டோமா அப்படின்னு தான் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. மற்ற கட்சி வளர்றத பத்தி நாங்கள் கவலையே கிடையாது. இப்போ அந்த 2000 என்னவோ கொடுக்குறாங்க போலது கர்நாடகா, அதுக்கே வந்து 3 ரூபா விலை ஏற்றி போட்டாங்க. கேட்டதுக்கு கேரண்டிக்கு பணம் வேணுன்றாங்க. யோசிச்சு பாருங்க, 2000 ரூபாய்க்கு 3 ரூபா ஏற்றினாங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஏற்றிருப்பாங்க? கணக்கில் நான் கொஞ்சம் வீக், நீங்களே சொல்லிடுங்க. நானும் வீக்கு அப்பா, கொஞ்சம் கணக்கு போட்டு ஸ்க்ரீனில் போட்டிருப்பா. அப்போது இதுலேருந்தே ஜனங்க புரிய வேணாமா எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை அப்படின்னு. ஸோ இதைத்தான் நம்பின்னுக்கிறார். மற்றபடி கட்சி வளரணுன்ற பற்றியில் அவர் கவலையாக கிடையாது. அது வளராதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவ்வளோதான். இந்த மாதிரி 1 லட்சம் கட்டாக்கட் இல்லை டக்கா ஏதோ ஒன்று சொல்லின்னு பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏமாற்றி ஓட்டுவாங்களான்னு நினச்சின்னுக்கிறாரு. பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்க, திமுக நம்ம காலங்காலமாகவே குற்றம் சாட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானவர்கள், குறிப்பாக பிராமணர்களுக்கு எதிரானவர்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருக்கும்போது இப்போ திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறையில் வெளியிட்ட அந்த ராமானுஜர் அப்படின்ற புக்கை அவர் வெளியிட்டிருக்காரு. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி ஒரு குற்றம் சொல்ல முடியும்? இது அரசியல் சட்டம், செக்யூலர்னு ஒரு வார்த்தை இருக்குதா? ஆமாம். அது இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் கொண்டாந்து சேர்த்தாங்களா? ஆமாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த இதில் அந்த செக்யூலர் சோசியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள் கிடையாது. சரி, மதச்சார்பற்ற அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மதங்கள் இல்லாமல் ஒற்றுமை. அப்படி இருக்குச்சு. ஒரு அரசாங்கம் வந்து எப்படிங்க இந்த மாதிரி மத சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வெளியிடலாம்? எனக்கு புரியலையே. அப்போ நாளைக்கு வந்து கிறிஸ்தவ மத சம்பந்தமான புத்தகங்கள், அப்புறம் இஸ்லாம் மத சம்பந்தமான புத்தகங்கள், பௌத்த மதம், ஜைன மதம், பார்சிகள் அந்த மதம் சம்பந்தமான புத்தகங்கள் அதையும் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடுவாங்களா? வெளியிட்டாலும் தப்புன்றீங்க, வெளியிடனாலும் இல்லை, வெளியிடுவாங்களா சொல்லுங்க, எனக்கு அது சொல்லுங்க. இப்போ வந்து முத்தமிழ் முருகன் ஏதோ ஒரு விழா நடத்துறாங்களா? அரசாங்கம் எப்படிங்க இந்த மாதிரி வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட விழா நடத்த முடியும்? அங்க கோயில், அயோத்தியில கோயில் கட்டினது ஒரு ட்ரஸ்ட்டுங்க, அதுக்கு பிரதம மந்திரியை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு இங்க இவ்வளோ கோஷம் போட்டாங்க, மதத்துடன் அரசியலை கலக்கிறார்கள்னு. இதுக்கு என்னங்க பேரு? எனக்கு பதில் சொல்லுங்க. மதச்சார்பற்ற அப்படின்றதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணினுக்கிறீங்களே நீங்க. ஒண்ணு மதம்னா ஆமாங்க நாங்க இந்து சமய சார்ந்தவர்கள்னு சொல்லுங்க. சரி, இப்போ வந்து இந்த ராமானுஜர் அந்த புத்தகம் பேர் சொன்னீங்க, சரி, முத்தமிழ் முருகன் சொல்றீங்க, இதெல்லாம் இந்து மதம் சார்ந்த கடவுள்கள், அவங்க தலைவர்கள், மத குருமார்கள் அவங்க தானே. அப்புறம் ஏன் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? அங்க கொள்கை இடிக்குதோ என்னவோ. ஏங்க இந்து மதத்துக்கு விழா எடுக்கிறீங்க நீங்க முத்தமிழ் முருகன், அப்புறம் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா எனக்கு நீங்க சொல்றதுல நீங்களே உறுதியா நிக்க மாட்டேங்கிறீங்க. ஓட்டுகள் இங்க தேர்மானம் தெரியல, அங்க பண்ணும்போது ஓட்டுகள் வரும்ல, அங்க ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? எப்படி முருகன் விழா நடத்தினா ஓட்டு வரும், வாழ்த்து சொன்னா வராதா? எதுக்கு நீங்க வந்து முருகன் விழா நடத்துறீங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்க. அது கோயில்ல இருக்கவங்க, கோயில் நிர்வாகம் கும்பாபிஷேகம் ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு விடணும். அறநிலைத்துறையை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்கல்ல கவர்மெண்ட், அதான் எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு வந்து இந்து சமயத்தை வந்து நீங்க இது பண்ணிட்டு அதற்கான விழாக்களை எல்லாம் நடத்துவது? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோவில் நிர்வாகம் சீராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு, கோவில் நிர்வாகம் கோவில் நடந்துட்டு போகுது, விழா ஏங்க நீங்க பண்றீங்க? அதானங்க நான் கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டார் அப்படின்னு. அது அங்க இருக்கிற அதிகாரிகள் வெளியிட்டுட்டு போட்டோமே, எதுக்கு அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் லெவலில் அதை வெளியிடணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு புரியல சுத்தமா. மதச்சார்பற்ற அப்படின்னா உலக நாயகன் பேசுற மாதிரி இருக்குதுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேதுங்க நீங்க சொல்ற மதச்சார்பின்மை. இல்லை, மதச்சார்பின்மை இன்னைய வரைக்கும் யாருக்கும் அந்த அர்த்தம் புரியல. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அரசியல் தானே? அதுலயும் அரசியலான்னு எனக்கு தெரியல, அது என்னன்னு யாருக்குமே நிஜமாவே தெரியல போல இருக்குது. அதனாலதான் அந்தந்த நேரத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க மதச்சார்பின்மை அப்படின்னா. சரி, எதுக்கும் உலக நாயகன் கிட்டே கேட்டுருவோம், அவர் தான் வந்து சரியான விளக்கம் கொடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசினார்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்ல வர்றாருன்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இல்லை, ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 2026 ஆட்சி அமைத்து மக்களுக்கு நல்லது செய்யறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்சி அமைக்கிறோம்னே சொல்லிட்டாங்க 2026. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தி கூட அப்படிதான் சொல்லியிருந்தாரு, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு. அண்ணன் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிந்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் அந்த பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 26 தேர்தல் முடிவு வர வரைக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ராகுல் காந்தி அவர்களும் விஜய் ஒண்ணா? நீங்க என்ன விஜய் அவர்களை அந்த லெவலுக்கு தூக்குறீங்களா இல்ல ராகுல் காந்தி அவர்களை இந்த அளவுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது நான் அதுக்கு தான் இந்த டிஸ்க்ளைமரோட சொல்றது. உதாரணம் சொன்னா பழமொழி மட்டும் இல்லை, உதாரணம் சொன்னாலும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அது. புரியுதா? இல்லை, அந்த அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது முதல் தேர்தலில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த முதலமைச்சர் அப்படின்ற கனவை தாண்டி இவங்க உள்ளுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு, சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள போறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. யாராவது ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாருன்னா உள்ள போலாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் சொல்ல நான் வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக உள்ள போக முடியுமா? மக்கள்ல ரெக்கமெண்ட் பண்ணோம். 35% 40% ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உள்ள போகலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டா எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல தான் உள்ள போக முடியும். வேற வழியே இல்லையா? எப்படிங்க 35% ஓட்டு டகால்னு வாங்கிட முடியுமா? ஏன்னா கட் அப்படி தட்டின உடனே டபால்னு 35% ஓட்டு வந்துடும் நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் எல்லாருக்கும் இதுதான் ஒன்று ஆகி போச்சு. அந்த தொப்பி வைத்த மனிதர் தான் எல்லாரும் கிடைச்சிருக்காங்க. கரெக்டுங்க. எம்ஜிஆர்னு சொல்றீங்களே, அவரு எவ்வளவு உழைச்சார் கட்சிக்குன்னு தெரியுமா? 72ல கட்சி ஆரம்பிச்சு 77 வரைக்கும் எவ்வளோ தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் அவர் போய் டிராவல் பண்ணியிருக்காரு. அவங்கள மாதிரி எங்கே வரார் எங்கே போகிறாருன்னு தெரியாமல் இதுக்கு வந்து அதை என்ன சொல்கிறது, இப்போவே அந்த பைலட் வெஹிக்கிள் மாதிரிலாம் வச்சுக்கின்னு அவர் தலைவர் பேச மாட்டார், கூட ஒருத்தர் வந்து அவர் தான் சொல்வார், தலைவர் சொல்வார் அப்படின்றத இவர் சொல்லிட்டு போவார். தலைவர் பேசுறது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ரகசியமாக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், ரகசியமாக பண்ணோன்னா அதை சொல்லக்கூடாது, சொன்னால் அதில் ரகசியம் கிடையாது, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. இப்படி தான் எம்ஜிஆர் கட்சி நடத்தினாரா? எல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. மாடர்ன் எம்ஜிஆர்ல அவரு நினப்பு உழப்ப கெடுக்குதுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஊர் பக்கத்தில், ஞாபகம் இருக்குதா? 26 இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி நிற்கிறேன். கொஞ்சம் ஏதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் இருந்தால் போடுங்கப்பா. சர்ன்னு 26 எலெக்ஷனுக்கு போயிட்டு அப்போ இருந்து பார்க்கணும் தமாஷா. அதுக்கப்புறம் இந்த இதில் சொல்லுவாங்களே, பாண்டை நாட்டில் இனி ஒருவனும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்னு ஹேமநாத பாகவதர் சொல்வார் தெரியுமா? அந்த 26 தேர்தல் முடிவுக்கு பிறகு அதுக்கப்புறம் யாரும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னே பேசக்கூடாது, அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை, எந்த ஒரு காரணமா உதாரணமா இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வந்துடுறாங்கல்ல, அது என்ன காரணம்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு கூட தான் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை இருக்குது. இன்னும் எடுத்த உடனே நான் தோனி மாதிரி ஆயிடுவேன், எந்த ப்ராக்டிஸும் பண்ணாம கபால்னு போய் இறங்க முடியுமா? எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. முடி வச்சுக்கினா மட்டும் நான் தோனி ஆயிடுவேனா? அதான் கேள்வி. பாருங்க, தோனி மாதிரி நான் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறேங்க அப்படின்ட்டு நான் பெருசாக வளர்த்துக்கினேன், நான் அங்கே போய் நின்றேன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான்ப்பா. இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் சொல்கிறதா இல்லை. எது புரிஞ்சவங்களுக்கும் புரியும், சார்ந்தவர்களுக்கும் சேராதவர்களுக்கும் புரியும். ஓகே சார். இன்னொரு பக்கம் வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அங்கே தங்கை பிரியங்கா காந்தி நிற்க போகிறாங்க. தங்கை முதல் முறையாக தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி வாகை சூடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. சூடிடுவாங்களா? இதில் 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தோல்வியாக நான் பார்க்குறேன். 2 பேருக்கு? ஆமாம், ஜெயிச்சாலும் தோத்தாலும். ஒன்று வந்து கம்யூனிஸ்ட். ஆமாம். இப்போது இந்த இதில் வந்து பிரியங்கா ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயநாடுல போட்டி போட்டு அசிங்கப்படுவாங்க. ஏன்னா இப்போதான் பாராளுமன்ற தேர்தல், ஆட்சியில் இருக்காங்க, தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை வந்து ரீட்டைன் பண்ண ஒரு கட்சி. ஏன்னா அங்கே பெரும்பாலும் இப்படி ஆட்சி மாறி மாறி தானே வரும். அப்படி இருந்துமே மறுபடியும் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயும் காங்கிரஸ், ஏன்னா இடைத்தேர்தல் அப்படின்னும் போது ஃபுல் ஃபோர்ஸோட அங்கே வேலை செய்ய முடியும் இல்லையா? அப்போவுமே காங்கிரஸ் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா அசிங்க கம்யூனிஸ்டுக்கு தானே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, ஒருவேளை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, புள்ளி கூட்டணி என்னையா கூட்டணி? 2 பேரும் அங்க உட்காந்து ஒண்ணுன்னு சொல்றீங்க, இங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க, இது என்னையா கூட்டணி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே வந்தது, இப்ப நிச்சயமா வரும். 3வது வரேன், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கோங்களேன், 2 வாங்கினா 1 ஃப்ரீ. ஓ சரி, ஓகே. 3வது, இதுதான் பெரிய விஷயமா பார்க்குறேன், பிரியங்கா அவர்கள் ஜெயிச்சாலும் அது தோல்விதான். என்ன காரணம்? எப்படி ராகுல் காந்தி அவர்கள் தோத்தாலும் நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்லி நிற்கிறாருல, இப்ப காங்கிரஸ் சில பேர் வந்து மக்கள் பிரதமர்னு உருட்டி நிற்கிறாங்க. அந்த மாதிரி இவர் வந்து வயநாடை ரீட்டைன் பண்ணிட்டு ரேபரேலியை விட்டு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
ஊபி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை வந்து பிரியங்கா அவர்கள் தலைமையில் கொண்டு வரணும், அவங்க வந்து அங்கே கட்சியை வளர்க்கணும், இவர் மற்ற இடங்கள்லாம் அப்படின்ட்டு ஊபியிலேருந்து ராகுல் காந்தியை ஒதுக்கிட்டு பிரியங்கா காந்தியை வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்ததுங்க. இவர் சோக்கா புஷ் பண்ணிட்டு ஊபி பக்கம் நீங்கள் வரக்கூடாது, ஏன்னா கட்சியில் இன்னொரு கோஷ்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால நேராக அந்த பக்கம் போயிருங்க, நான் தான் இனிமேல் ரேபரேலி. தங்கச்சி மேலே கூட நம்பிக்கை இல்லையா? பதவின்னு வந்துட்டா யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது, அதுதான் அரசியல் தத்துவம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இங்க ஒதுக்கிட்டாருன்னு கூட நான் பார்க்குறேன். அதனால தான் நான் சொன்னேன் தோத்தாலும் இது ஜெயிச்சாலும் அது தோல்வி பிரியங்காவுக்கு அப்படின்னு. இல்லை அவங்க பாஜக சைட்லேருந்து எந்த மாதிரியான எஃபர்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜகலேருந்து என்ன கேட்டால் எஃபர்ட்டே போட வேணாம், நீங்கள் 2 பேருமே அடிச்சுக்கங்கன்னு விட்டுடலாம். இல்லை பட் இந்த தடவை வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றதுனால இன்னும் விகரசா அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ரைட்டு, அந்த டிஃபரன்ஸை குறைப்போம். இதில் என்ன ஆகும்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வாங்கின ஓட்டை விட பிரியங்கா கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னாலும், அவர் பாஜக போன தடவை வாங்கினதை விட இந்த தடவை அதிகமாக வாங்கினாலும், இந்த ரெண்டுத்துல எது நடந்தாலுமே வந்து அது பாஜகவுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா கம்யூனிஸ்டுடைய வாக்கு சதவீதம் வந்து குறைந்து கொண்டு வருகின்றது, அதெல்லாம் வந்து பாஜக பக்கம் போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து சமீபத்தில் இந்த போப் அவர்களை பற்றி ஒரு இது போட்டு நல்லா வாங்கி கட்டிக்கினாங்க காங்கிரஸில். இப்போ இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர், அங்கே வந்து அந்த அளவுக்கு இவ்வளோ ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வயநாடு தொகுதியில், பட் ஸ்டில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காங்கிரஸுக்கு எதிராக திரும்பலாம். அப்போ பாஜக அதிக ஓட்டு வாங்கிடுச்சின்னு சொன்னால் சட்டமன்ற தேர்தலில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, கம்யூனிஸ்டை ஒழித்து கட்டி விட்டோம் அப்படின்னு. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட் காணாமல் போன பிறகு தான் அங்கே பாஜக வராங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கம்யூனிஸ்ட்டை அப்படி எலிமினேட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பாஜக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். கடுமையாக வேலை செஞ்சாங்கன்னா, அதாவது ஜெயிக்காமலேயே அவங்க ஜெயிக்கலாம், சீட்டு வின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஒரு வெற்றி தான், பிரியங்கா அவர்களுடைய வாக்கு குறைந்தாலும் அதுவும் இவங்களுக்கு வெற்றி தான். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது பிரியங்கா காந்திக்கு வெற்றின்றது மட்டும் நிச்சயமாயிருச்சு போலயே. அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா 20ல் 19 சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க. அசிங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு சீட்டு. இங்க இருக்கிற சில டோலர்கள்லாம் பேசினுக்கிறாங்க, 40 ஜெயிச்சு விட்டோம் மோடியை, ஆட்சியில் இருக்க இடத்துலயே அவங்கள வந்து அடிச்சு துரத்தி போட்டாங்க, ஒரே ஒரு சீட்டு தான் குத்துக்கிறாங்க. 19லயும் அதான் குத்தாங்க, இப்பவும் அதான் குத்தாங்க. வெக்கமே இல்லாம வெளில பேசினுக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட். என்னத்தை சொல்றது? ஓகே சார், அரசியல் களமானது எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.